இங்க ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பொண்ணும் அவங்க அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. என்னன்னா இந்த பொண்ணு படிக்கிற இடத்துல ஒரு பணக்கார பையனை லவ் பண்ணி அஃபேர் ஆயிருக்கும். அதனால அந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா இந்த எஸ்ஐ அந்த பணக்காரர்கிட்ட காசு வாங்கிட்டு கேஸை திருப்பி விட்டுறாரு. என்னன்னா அந்த பணக்கார பையன் மேல எந்த தப்பும் இல்ல, எல்லா தப்பும் உன் மேலதானே. அதாவது உன் பொண்ணு தான் ஒரே டைம்ல நிறைய பையன்கிட்ட அஃபேர் வச்சிருக்கா, ஒழுக்கமா சொல்லி வையுமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்டே சொல்லி கேவலப்படுத்திடுறாங்க. ஆனாலும் இந்த போலீஸ்காரெல்லாம் சொல்றது பொய்யுமா, என்ன நம்புமா அப்படின்னு கடைசியா ஒரு டைம் சொல்லி பார்க்கறான். ஆனா இவங்க அம்மா கேட்கவே மாட்டேன்றா. இதனால எமோஷன் ஆன அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே வேகமா வந்துட்டு இருந்த அந்த லாரியில போய் விழுந்து செத்தே போயிடுறான். இந்த போலீஸ்காரரு பணத்துக்காக பண்ண விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்டாட்டி, நீங்க பண்ற பாவமெல்லாம் எனக்கும் நம்மளோட குழந்தைக்கு தான் வந்து சேரும், அதனால நீங்க பண்ண பாவத்தை சரி செய்ய சொல்றாங்க. ஆனா இவர் எந்த ஸ்டெப்பும் எடுக்காததால அடுத்த நாள் இவங்களுக்குமே குழந்தை பிறக்கிறதா இருக்கும். குழந்தை பிறக்கிறப்ப இவங்களுமே இறந்தே போயிடுறாங்க. அடுத்து இவங்களுக்கு பிறந்த குழந்தையும் நல்ல கேரக்டர்ல இருக்குன்னு பார்த்தா இந்த பையன் வளர வளர ரொம்ப கிரிமினலா மாறிட்டு வரான். அதுவும் எந்த அளவுக்குனா இவன் பெரிய வயசு ஆன உடனே ஒரு பொண்ணை கல்லாலேயே அடிச்சு கொள்ளுவான். இவர் பண்ண பாவத்துக்கு இவர் வாழ்க்கையில நடந்தது சரியா தப்பான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.